بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கனியும் பெரும் கருணையும் இருந்த எல்லாம் உள்ள அல்லாஹின் நல்லடியார்களே, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவரமாக பிரார்த்தனை செய்வதனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய இருக்கக்கூடிய இந்த மாற்ற கொள்கை, ஏகத்துவ சிந்தனை, இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், இறை தூதர்களை பின்பற்ற வேண்டும் என்கின்ற உறுதியான நிலைப்பாடு, இதனுடைய மதிப்புகளை உணர்ந்து அதை நாம் பாதுகாக்க கடமைப்படுகிறோம். இந்த உலகத்துடைய ஏராளமான விஷயங்கள் நம்மை கவனத்தை விட்டு திசை திருப்பும் போது இந்த கொள்கை விஷயங்களில் தடம் மாறக்கூடிய அல்லது குறை காணக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது நம்மிடம் அவ்வப்போது ஏற்பட்டுவிடும். இந்த மாதிரி கொள்கை விஷயங்களில் குறை காணக்கூடிய ஒரு நிலைமையானது நம்மளை முழுமையாக வழிகெடுத்துவிடும் என்பதில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அந்த கவனமாக இருப்பதன் மூலமாக இந்த கொள்கையை நாம் உறுதியாக பின்பற்றுபவர்களாக, அதை அழகான முறையில் பாதுகாப்பவர்களாக ஆக முடியும். உலகத்துடைய பல்வேறு நிலைகள் கொள்கைக்கு எதிரானதாகவே இருந்து கொண்டிருக்கும். அது பல கடவுள்கள் கொள்கை மட்டுமல்ல, அதில் நம்ம தெளிவாக இருந்து கொள்வோம். ஏராளமான கடவுள்கள் சிறந்ததா அடக்கி ஆளக்கூடிய ஒருவனாகிய அல்லாஹ்வா என்று கேட்டால் நிச்சயமாக நம்ம எல்லாரும் சொல்லிவிடுவோம், அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் சக்தி பெற்றவன், மிகப்பெரியவன் என்று சொல்லிவிடுவோம். கொள்கை அளவுல நம்ம பெரிய அளவுக்கு சரியானக்கூடிய நிகழ்வுகள் உலகத்தில் இல்லை என்று சொன்னாலும், உலக கவர்ச்சிகளில், உலக விஷயங்களில் பல்வேறு விதமான நிலைகள் நம்மளை அதை நோக்கி திருப்பக்கூடிய காரியங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த விஷயங்களில், உலக விஷயங்களில், மாற்றம் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் நமது கவனங்களை ஒருமுகப்படுத்தி, இது எனக்கானது அல்ல, எனது மறுமைக்கான ஒரு பாதை கிடையாது, நான் எனக்கானதை, எனக்கு மறுமைக்கான ஒரு நன்மையை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வரையறுக்கப்பட்ட அந்த கொள்கையில் உள்ள விஷயங்களை மட்டும்தான் நான் பின்பற்றுவேன், அதில் நான் உறுதியாக இருப்பேன் என்ற அந்த உறுதிப்பாடு நம்மிடம் இருக்குமே. ஆனால் அது மூமின்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு உறுதிப்பாடாக இருக்கும். உலக விஷயங்களில் நமது நிலை என்பது அவ்வப்போது மாறக்கூடியதாக இருக்கும். கஷ்ட காலங்களில் நாம் ஒரு மாதிரி சிந்திப்போம், வசதி வாய்ப்புகள் அமைந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சிந்திப்போம். யாரை கேட்டாலும் கேளுங்க, கஷ்ட காலத்தில் சொல்லுவான், என் கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் நான் இந்த மெயின் ரோட்டில் பள்ளிவாசல் கட்டுவேன் அப்படிமா. எல்லா கஷ்டப்பட்டவங்க சொல்லுவான். ஆனால் வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் அதை செய்வானான்னு கேட்டால், அப்படி நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது, அப்படி நான் சொன்னது கூட கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் மனிதர்கள். பொது நலமா சிந்திப்பான். எப்ப சிந்திப்பான்னு சொன்ன, தனது கஷ்டங்கள் போது, தனக்கு எது கிடைக்காத போது, மற்றவர்களுடைய நிலைக்கு ஆசைப்பட்டவர்களாக இருக்கும் போது, எனக்கு மட்டும் இந்த மாதிரி நிலைமை இருந்துச்சு சொன்ன நான் என்ன மாதிரி நடப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையுடைய பட்டியலே எண்ணக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய எண்ணங்கள் இருந்தாலும் கூட, அவனுடைய நிலைமை நல்ல மாதிரியா வந்துச்சுன்னு சொன்னா அதை பற்றி எந்த சிந்தனையும் அவனுக்கு இருக்காது. அப்ப இது மனிதனுடைய உள்ளங்கள் நன்மையை எந்த அளவுக்கு நாடுகிறது என்பதை வச்சுதான்
அவனுடைய மறுமை வாழ்க்கை என்பது இருக்கும். அப்ப நன்மையை நாடக்கூடிய விதமாக நமது உள்ளங்களை எப்போதும் நிலைநிறுத்தப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். நமது கொள்கை விஷயங்களில் கூட சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்படும் விதமாக உலக நிகழ்வுகள் அமைந்துவிடும். நேற்று வரைக்கும் இந்த கொள்கை இறை தூதர் கொண்டு வந்த கொள்கை, இறைவன் மட்டும் நம்பக்கூடிய இந்த ஒரு மார்க்க விஷயங்கள், ஏகத்துவ விஷயங்கள் தான் உயர்ந்தது என்று சொன்னாலும் கூட, ஆனால் ஏதோ ஒரு காரணமாக அவனுக்கு உலகத்துடைய விஷயங்கள் பிடித்து விட்டது என்று சொன்னால் அதை நோக்கி சாய்ந்து விட்டு இந்த கொள்கையை குறை கூறக்கூடிய ஒரு நிலைமை கூட ஏற்பட்டு விடுகிறது என்பதை நம்ம கவனிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஒரு காலத்துல ஏகத்துவத்தை உறுதியாக சொன்னவர்கள் எல்லாம் கூட இப்போது சிறுக்கான பாதையின் பக்கம் தங்களை மாற்றிக்கொண்டவர்களெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது, அடையாளப்படுத்திக் கொள்ள முடிகிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், உலகத்துடைய அவர்களுடைய தேவைக்காகவும் அவர்களுடைய உலக கவர்ச்சிக்காகவும் தனது நிலைப்பாடுகளை அவ்வப்போது மாற்றிக்கொள்கிறார்கள். அந்த நிலைப்பாடானது மறுமையுடைய நஷ்டத்துக்கு தான் உதவுமே தவிர மறுமைக்கான லாபத்துக்கு உதவாது என்பதை நாம் உறுதியாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை எப்போது பலவீனமாக படைத்திருப்பதாக திருமறை கொள்வார்கள் சொல்லி காட்டுகிறான். மனிதன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப பலமானவன், நம்மிடம் உள்ள ஏகத்துவ கொள்கையில நான் எப்போதும் அப்படி உறுதியாக நிற்பேன், அதுல யார் என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன் என்றெல்லாம் நம்ம சிந்திப்போம். அது நல்ல சிந்தனை. ஆனால் அதில் நாம கரெக்டா இருக்கிறோமா என்பதை டெஸ்ட் பண்ணி நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வப்போது குர்ஆன் முறையில் நான் இருக்கிறேனா, அல்லாஹ்வுடைய தூதர் முறையில் நான் இருக்கிறேனா, இதை உரசி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு தடுக்கப்பட்ட விஷயங்களில் நாம் சரிந்து விட்டோம் என்று சொன்னால், சாய்ந்து விட்டோம் என்று சொன்னால் அது நம்மை அதை நோக்கி அழைத்து கொண்டு விடும். இது தப்பா தெரியும், ஏகத்துவமே தப்பே தெரியும். நீங்க இஸ்லாத்தை தப்பா சொல்றீங்க, இஸ்லாத்தை தப்பா புரிந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லி அது நம்மை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட மாறிவிடும். ஷைத்தான் அப்படி ஆக்கி வைத்து விடுவான். அவனுடைய மனோ இச்சை என்பது அப்படி சொல்லும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை பலவீனமாகத்தான் படைத்திருக்கிறான் என்று சொல்லி திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதரே சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைநிறுத்தி வைப்பாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் அடிக்கடி இந்த துஆவை சொல்லுவாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இதை நம்ம யாருக்கும் சொல்றோமா? இப்ப நமக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா, இதை பற்றி பேசக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லாம் கூட இருக்குதா என்றுதான் நம்ம சொல்லுவோம். ஆனா உண்மையிலே இதுதான் பெரிய பிரச்சனை. கொள்கை அளவில் நம்ம ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் மறுமை வெற்றி என்பது உறுதியாகும். இல்லை என்று சொன்னால் மறுமை வெற்றி கொள்கை அளவில் உறுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்காது. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவங்களை தன் நாடியவருக்கு மன்னித்து விடுவான். அவன் பாவங்கள் மனிதன் செய்வான், ஆனா ஒரு பாவத்தை எல்லாம் மன்னிக்கவே மாட்டானே. கொள்கை பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா? அதுதான மிகப்பெரிய ஒரு நன்மையை தீமையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. அப்ப அந்த கொள்கை விஷயங்களில் நாம் உரசி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம், நீங்க எது சொன்னாலும் நாங்கள் சரியானே நாங்கள் கடைபிடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த வாசகத்தை நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே ஏன் என்று சொல்லி கேட்கப்படுகிறது. அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ரஹ்மானுடைய 2 விரலுக்கு மத்தியில்தான் உள்ளங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவன் நாடிய பக்கம் திருப்பி விட்டுருவான். அல்லாஹ் தான் நாடிய பக்கம் நீங்க நாடும் போது அல்லாஹ் நாடி விடுவான். நீங்க உலகத்துல ஒரு விஷயத்தை நாடுறீங்கன்னு வைங்களேன், உங்களை இடிச்சு நிப்பான்ற வேலை அல்லாஹ்க்கு கிடையாது. உலகம் தான் வேணுமா? ஓ, இந்த உலகத்தில் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எங்களுக்கு தந்தையுடன் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் கிடையாது.
ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார். இந்த உலகத்திலே நன்மையை தருவாயாக, மறுமையின் நன்மையை நீ எனக்கு தருவாயாக என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய பாடுபட்டதுக்குள்ள பலன் உண்டு என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப ரஹ்மானுடைய விரலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை அந்த மனிதன் நாடு விதமாக அல்லாஹ் திருப்பிடுவான்னு சொன்னா, நமது நாட்டம் எதில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது நம்ம தானே இருக்கணும். இறைவா உனது மார்க்கத்தில் என்னை நிலைநிறுத்தி வை ரசூலா கேட்கிறாங்க. அப்ப அந்த துவாவை நம்ம அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடியும் நமது வாழ்வியல் முறைகளை நம்ம அமைத்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் என்பதை மூமின்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், தனது மனோ இச்சையை தனது கடவுளாக கற்பனை செய்தவனை பார்த்தீர்களா? மனோ இச்சை அவன் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவன் தான், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பினவன் தான், இதுதான் சரியான மார்க்கம் என்று சொன்னவன் தான். இடையில் கொஞ்சம் மனோ இச்சை, உலகத்துல இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா நம்ம சில வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாமே, இப்படி இருந்தா நமக்கு ஒரு சுகம் கிடைக்குமே என்ற ஒரு மனோ இச்சை நமக்கு உள்ள நுழைந்து விட்டதுனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, ரஹ்மானுடைய 2 விரலுக்கு மத்தியில் தான் உள்ளங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவன் நாடிய இடத்துக்கு அல்லாஹ் திருப்பி விட்டுவான்னு சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, மனோ இச்சையை தனது கடவுளாக கற்பனை செய்து கொண்டவனை நீங்க பார்த்தீர்களா? தெரிந்தே அல்லாஹ் அவர்களை வழிகெடுத்து விட்டான். அவன் வழி கெட்ட வழிக்கு தான் போறான்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அவ்வளவுதான், அவன் எதை நாடுறானோ அதுக்கு அல்லாஹ் வழிகெடுத்து விட்டான். அவன் உள்ளத்துல முத்திரை எடுத்து விட்டான். அவன் பார்வையின் மீது மூடியை அமைத்தான். அல்லாஹ்வுக்கு பின் அவனுக்கு வழிகாட்டுபவன் யார்? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 45வது அத்தியாயம் 23வது வசனத்துல கேட்கிறான். அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளம் எதை நாடுகிறதோ அதை நோக்கி அல்லாஹ் திருப்பி விடுவான் என்று சொன்னால், நமது உள்ளம் எதை நோக்கி நாடிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மறுமையுடைய நன்மையை நோக்கி நாடுகிறது என்று சொன்னால் உறுதியாக அதுதான் எனக்கு ஒரு நாட்டமாக இருக்கிறது. இந்த உலகம் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையெல்லாம் தொடர்ச்சி கிடையாது. நம்ம வாழ்கிறோம், மரணிக்கிறோம். இடைப்பட்ட காலத்தில் நன்மை தீமை செய்கிறோம். தீமை செய்யாத மனிதர்கள் யாரும் கிடையாது. அதே நேரத்தில் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ஒரு தீமையாக இருக்குமே ஆனால் அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக கூட அல்லாஹ் ரஹ்மான் தனது கருணையால அருளால நம்மளை மன்னித்து கூட சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனால் மன்னிக்க கூடாத ஒரு சிற்கான விஷயங்கள், அடுத்தவர்களுக்கு கேடு தரும் விஷயங்களை சரி என்று நம்பி ஒருத்தன் செய்தான் என்று சொன்னால் அது மறுமையில் மிகப்பெரிய ஒரு கேட்டை பெற்று தருமா இல்லையா? அப்போ மனோ இச்சங்களை உள்ளங்களை நம்ம சரியான முறையில் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பார்க்கறதெல்லாம் சரின்னு சொல்றதெல்லாம் ஒரு நல்ல நிலை கிடையாது. கொள்கை அளவில் உலக விஷயத்துல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல கடை போட்டா நல்ல வியாபாரம் நடக்குது நினைச்சு போடுறீங்க, வியாபாரம் நடக்கல, அங்க போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, போடுங்க. யாராவது உங்களை தடுக்க போறாங்களா? மார்க்கம் தடுக்குதா? உலகம் அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது. நீங்கள் எங்க வேணாலும் அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளலாம். சும்மா முடிஞ்சவன ஓடி போய் அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க, அருள் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு பல வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறான். உங்களை பிடிச்சி கட்டியா போட்டிருக்கான். எதுல கட்டி போட்டுக்கிறேன்? அல்லாஹ் ஒன்றை சொல்லி அல்லாஹ் அல்லாதவர்கள் ஒன்றை சொன்னார்கள் என்று சொன்னால் அதுல நம்ம கட்டுப்படக்கூடாது. அது பெற்றோர்கள் இருந்தாலும் கட்டுப்படக்கூடாது. பெற்றோர்களுக்கு நீ முழுசா கட்டுப்பட்டு விடு, அவர்களை தோழமையாக ஆக்கிக்கொள். அல்லாஹ் ஒன்றை சொல்லி அவர்கள் உனக்கு வேற ஒரு கட்டளை சொல்வார்கள் என்று சொன்னால் அதுல கட்டுப்பட்டு விடாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும். நமது மனோ இச்சை நம்மளை வழி நடத்துகிறதா? அல்லாஹ்வுடைய அருள் நம்மளை வழி நடத்துகிறதா? அல்லாஹ்வுடைய வேதம் நம்மளை வழி நடத்துகிறதா?
நமது மனோ இச்சையின்படி நமது சரி காணக்கூடிய ஒரு சிந்தனை என்பது எல்லாத்துக்கும் ஏற்படும். ஹராம் நல்லா தெரியும், என்ன செய்யறது அப்படிமா கஷ்டப்படும் போது. ஹராம் நல்லா தெரியும், எப்ப அனுபவிக்கலன்னா எப்ப அனுபவிக்கிறது, நல்ல வாழ்க்கை வசதி இருக்கும்போது. அவனுடைய எண்ணங்கள் உலகத்துல மாறிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் நமக்கு இதன் மூலம் கேட்டை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று நன்றாக தெரிந்தும் கூட உலக விஷயம் பக்கம் நமது கவனம் போகும் என்று சொன்னால் அது மனோ இச்சையுடைய அடையாளம். யார் தனது மனோ இச்சையை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக நரகம் செல்லக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனோ இச்சைகளால் நரகம் மூடப்பட்டுள்ளது. உலக சிரமங்களை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள், அதன் மூலமாக தான் சொர்க்கம் மூடப்பட்டுள்ளது. சிரமத்துக்கு அஞ்சி, கஷ்டத்துக்கு அஞ்சி, அல்லது சில பேர் இருக்காங்க கஷ்டப்படும் போது நான் எல்லாமே முழுமையாக வாங்குவேன் அப்படின்னு அதுல சில பேர் இருக்கான். நல்லானா அப்படியே உள்டாவா மாறிடுவான். நமக்கு டாபிக் என்னதுன்னு சொன்னா எல்லா நிலையிலும் இறைவன் சொல்லை மட்டும்தான் நான் கேட்பேன், இறை தூதர்களை மட்டும்தான் பின்பற்றுவேன், வேற யாரையும் நான் வழிகாட்டியாக அமைத்துக் கொள்ள மாட்டேன். மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், பாவம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய பாவத்துக்கு ஏற்ப அல்லாஹ்வினால் தண்டிக்கப்படுவார்கள். நான் எனது பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று அஞ்சி நம்ம நடந்தோம் என்று சொன்னால் அதுதான் நல்ல வாழ்க்கையாக அமையும். அப்ப மனோ இச்சையை பின்பற்றுபவர்கள் நரகம் செல்வார்கள், சிரமத்தை கஷ்டத்தை சகித்துக் கொள்ளக்கூடியவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுரையாக சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ வனில் ஹவா. யார் தனது இறைவன் முன்னே நிற்பது பற்றி அஞ்சி மனோ இச்சையை விட்டும் தன்னை விலக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் தங்குமிடம். நான் நாளைக்கு மறுமையில இறைவன் முன்னாலே நிற்பேன், அவனுக்கு நான் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன், பதில் சொல்லாம நகரவே முடியாது, அதை நான் சரியாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அஞ்சி தனது வாழ்க்கையை அழகுடன் அமைத்துக் கொண்டார் என்று சொன்னால் அவருடைய தங்குமிடமானது சொர்க்கம். அப்ப நீங்க நம்ம உலகத்துல ஏமாற்றப்படும் ஒரு நிலையெல்லாம் கிடையாது. சிரமப்படுற கஷ்டப்படுற ஒரு சூழல் தான். அது சகித்துக் கொண்டோம் என்று சொன்னால் நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கையில் நம்ம இருப்போம், நல்ல நிலையில் இருப்போம். அல்லது உலகத்துல பார்க்கறதெல்லாம் நல்லா இருக்கு, கேட்கறதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நமது உள்ளங்களை மனோ இச்சையின் பக்கம் திருப்பி விட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு மறுமையில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உலக விஷயங்களில் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள், இதெல்லாம் நமக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் தனிமையில் ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான், 10 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க மாதிரி உண்டா ஆளு நல்லா தான் இருக்கிறான், சுத்தமா இருக்கிறான், அழகா பேசுறான், அழகா நடக்கிறான், இறையச்சமே கதி என்று கிடக்கிறான், அவனுடைய வார்த்தையில் அழகான வார்த்தை வெளிப்படுகிறது, அவனுடைய செயல்களில் அழகான செயல் வெளிப்படுகிறது, அழகான நல்ல பையன், நல்ல ஆளு, நல்ல மனிதர் என்றெல்லாம் நம்ம சில பேரை அடையாளப்படுத்தி விடுவோம். தனிமையில் எப்படி இருக்கிறான், நம்ம தனிமையில எப்படி இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறோமான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்ன அல்லாஹ் தான் அதை முடிவு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். தனக்கு அப்புறம் நான் நல்ல மனுஷனா இன்னும் ஒருத்தருக்கு தெரியும், அடுத்தவர்களுக்கு தெரியாத சிறு பாவமாக இருந்துச்சுன்னு சொன்ன அல்லாஹ் அதை ரகசியமாகவே மன்னித்து விடுவான், வெளிப்படுத்த மாட்டான். அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை நாம் செஞ்சோம் என்று சொன்னால் அது ஒண்ணு பெருசா திரையாக காட்டப்படும். மறுமையில மனுஷன் சொல்லுவானா, அவன் உள்ளத்துல அவன் உடல்ல இருந்து ஒண்ணு எடுத்து அல்லாஹ் மறுமையில போடுவானா. இந்த மெமரி கார்டு மாதிரிதான், சின்னது போட்டா பெருசா காட்டுதா இல்லையா. சொல்லுவானா, இந்த கார்டுக்கு என்ன ஆச்சு, இதுக்கு என்ன ஆச்சு, நான் செய்த ஒண்ணு கூட உடலையே, எல்லாம் பெருசா காட்டுத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி காட்டினோம் என்று சொன்னால் மறுமையில
நம்ம எந்த சுத்தத்தை பேணக்கூடியவர்களாக இருப்போம். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட செயல்கள் விரிவாக்கப்பட்ட ஒரு திரையில் காட்டினான்னு சொன்னா எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும். அப்ப இதுல நம்ம சுத்தமாக கரெக்டாக இருக்க வேண்டும். இரையச்சம் என்பதை தனிமையில் இருக்கும்போது நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான். தனிமையில் மறுமையை நினைத்து, அல்லாஹ்வை நினைத்து, சொர்க்கத்தை நினைத்து, மறுமையுடைய நரகத்தை கொடுமையில நினைத்து ஒருத்தன் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வடியுமானால் அதுதான் உயர்ந்த இரையச்சம். இறைவனை நினைத்து அவன் கண்ணீர் அடிக்கிறான், மறுமைக்காக பயப்படுகிறான். அப்ப அந்த மறுமை தனிமையில நம்ம பயங்கரவாதிகளா இருக்கிறோம். பொதுவா இருக்கும்போது சாஃப்டா இருக்கிறோம், நல்ல ஆளா இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. எல்லா நிலையிலையும் முடிஞ்ச அளவுக்கு மனிதனா ஏற்படுகின்ற தவறு நம்மகிட்ட ஏற்படும், சின்ன சின்ன தவறு ஏற்படும். அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருக்கிறான். அதே நேரத்தில் நாம் தெரிந்தே சில விஷயங்கள் நாம் செய்தோம் என்று சொன்னால், அடுத்தவர்களுக்கு தீங்கிழைத்தோம் என்று சொன்னால், அது மறுமையில் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்திவிடும். உள்ளத்தால் பாதுகாக்கப்பட்டவர் தான் வெற்றி பெற்றவர். நம்ம உள்ளம் பாதுகாத்து கொண்டு இருக்க வேண்டும். யார் உள்ளத்தை அதை சரியாக அமைத்துக் கொள்ளவில்லையோ, மனோ இச்சைப்படி தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ, அவர் நஷ்டவாதியில் ஒருவராக இருப்பார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வாதில் கூரா என்கின்ற ஒரு பள்ளத்தாக்கு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைஃபர் போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த பள்ளத்தாக்குல அல்லாஹ்வின் தூதருடைய அடிமை ஒட்டகத்துடைய அந்த சுமையெல்லாம் இறங்கி அதை சரி பண்ணி கொண்டு இருக்கும்போது எங்கிருந்தோ ஒரு அம்பு அவர் மேல தாக்குகிறது. அந்த அம்புல தாக்குனதுல அவரு இறந்துட்டார். உடனே சகாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே வாழ்த்துக்கள், ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு, சகாபாக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு பாருங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு வாழ்த்துக்கள்? ஷஹீதாயிட்டார்ல, அதனால வாழ்த்துக்கள். நம்ம உலக வாழ்க்கையை இருந்தாலும் எப்படி நேசிக்கிறோம் பாருங்க. அங்க சகாபாக்கள், இதுலதான் சகாபாக்கள் உயர்ந்து நிற்கிறாங்க. அதுக்காக சகாபாக்கள் சொல்றதுதான் மார்க்கம் கிடையாது, அல்லாஹ்வின் தூதர் சொல்றதுதான் மார்க்கம். அப்போ சகாபாக்கள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, பொறுங்க, அவர் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா, அவரு இந்த குளிர்க்க வேண்டி ஒரு போர்வை எடுத்து வைத்து கொண்டார். அந்த போர்ல கிடந்த கனிமத்து பொருளை அல்லாஹ்வின் தூதர் பிரிச்சு கொடுத்துருவாங்க எல்லாத்துக்கும். அதுக்கு முன்னாலேயே அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு போர்வையை குளிர்க்காக பாருங்க, ஒரு தேவை இருக்குது, ஒரு குளிர் இருக்குது, அந்த குளிர்க்காக ஒரு போர்வையை அல்லாஹ்வின் தூதருக்கு தெரியாமல் அவங்க தான் பங்கு வச்சு கொடுக்கணும், ஒரு போர்வையை எடுத்துக்கிட்டார். அவர் ஷஹீதாக்கப்பட்டார் என்று நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இல்ல, அந்த போர்வையை அவர் எடுத்துக்கொண்டதுனால அவர் நரகத்து வாசியாக ஆகிவிட்டார் என்று சொல்றாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு நிலைமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீமாக இருக்கிறோம், அல்லாஹை நம்ம ஏற்றிருக்கோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றிருக்கிறோம். உலக காரியங்களில் நம்ம எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு ஏற்படுகிறது? 5000 ரூபாய்க்கு நம்ம விலை போக மாட்டோம், கண்டிப்பா நமக்கு தெரியும். 50,000 ரூபாய்க்கு கிடைச்சா நல்லா இருக்குமே நம்ம நேசிக்குவோம், விலை போக மாட்டோம். 5 லட்ச ரூபாய்க்கு, 50 லட்ச ரூபாய்க்கு, எந்த ஒரு பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்கள் ஒரு பெரிய ஹராமாக நமக்கு வறுமையானால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற உறுதியான ஒரு நிலைப்பாடு நமக்கு இருக்குமே ஆனால் எந்த மாதிரியான ஒரு நேர்மையாளராக நாம் இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இதுதான் நம்ம ஒரு போர்வேல ஒரு ஷஹீது ஷஹீதுனா கேள்வி கணக்கு இல்லாமல் சொந்தத்துக்கு போயிடுவார். அப்போ கடனை தவிர அது கூட பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் உடனே ஒருத்தர் வர்றார், அல்லாஹ்வின் தூதரே செருப்பு வார நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் தாங்க. அப்போ அல்லாஹ், இந்த செருப்பு வார ஒன்றை இருக்கிற நிலையில நீ மாறிச்சிருக்கேன்னு சொன்னா நீயும் நரகத்தில் தான் போயிருப்ப என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். அப்போ வாழ்வியலில் நாம் பல்வேறு விதமான நிலைப்பாடுகளில் இருப்போம். அதுல நம்ம கொள்கை விஷயங்களில், ஹலால் ஹராம் விஷயங்களில் கவனம் நமக்கு தேவை. அந்த கவனம் என்பது நாம் சிதறடிக்கப்படுவோமையானால், அதில் கவனக்குறைவாக இருப்பவையானால் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பவன் தான். அடுத்தவர்களுக்கு நீங்க தீங்கிழப்பீங்க, அல்லாஹ் மன்னிப்பானா? உங்க நண்பருக்கு தீங்கிழச்சிருக்கீங்க, தெரிஞ்சவனுக்கு தீங்கிழப்பீங்க, ஏமாளிகள்
ஒருத்தர் வியாபாரத்துக்கு வர்றாரு, ஏமாந்த நிலையில் இருப்பார். நல்ல விவரமானவன் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவான், ஏமாந்தவன் 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறான். நம்ம மனசாட்சி இல்லாம சில நேரத்தில் வியாபாரம் பண்ணுவோம். அப்படி மனசாட்சி இல்லாம ஹலால் தான், உங்களுக்கு ஹலால் தான். மனசாட்சி என்பது எப்படி ஆகுது? 2 பேரும் திருப்தியோடி நடக்கக்கூடிய வியாபாரம் என்பது ஹலால் தான். ஆனால் ஏமாந்த ஒருத்தனை ஏமாத்துறீங்க, அவனை ஏமாந்தாலும் உங்களுக்கு தெரியும், அதை நம்ம ஏமாத்துறோம். நம்ம ஏமாத்துற அந்த பண்பாத்துல வந்துடக்கூடாது. வியாபாரம் சொன்னா அது 2 பேரும் பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு வியாபாரமாக இருக்க வேண்டும். அது ஹலாலான முறைப்படியான வியாபாரமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. உலக விஷயங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் ஏற்பட்ட விஷயங்கள், உங்களுடைய ஹலால் ஹராம் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. சரியான முறையில் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உலக விஷயங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். கொள்கை விஷயத்தில் அதிக பாதுகாப்பு தேவை. சமீப காலமாக நீங்கள் பார்க்கலாம், தொப்பி போட்டுக்கொண்டு கோயில பேசிக்கிறார் ஒருத்தர், ஏகத்துவ பேசுனவர். அப்ப அதெல்லாம் என்ன நிலையை காட்டுது? உலகம் ஒரு மனுஷனை எங்க வேணாலும் போட்டு போகுதா இல்லையா? அப்போ கொஞ்சம் சடுகுணம் என்று சொன்னால் அப்படி போயிடும். அல்லாஹ் அதுதான் சொல்றான். அல்லாஹ் ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு நடுவுல தான் அந்த உள்ளங்கள் இருக்கிறது. தான் நாடிய பக்கம் திசை திருப்பிடுவான். நாடுறது யார் நாடுறது? நீங்க நாடுறதுதான். நீங்க எதை நாடுகிறார்களோ அதை அல்லாஹ் கபலாக்கி வச்சுக்குவான். அப்படிங்கிற மாதிரி அது போய்விடும். இப்போ கொள்கை விஷயங்களில் உறுதியான ஒரு நிலைப்பாட்டோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு மறுமையின் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும். ரஹ்மான் நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்கும் விஷயங்களிலும் கொள்கை விஷயங்களிலும் உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கும் அடுத்தவர்களுக்கு நான் தீங்கிழைக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்து கொள்ளும் என்று சொன்னால் அல்லாஹ் மறுமை வாழ்க்கையை நமக்கு சரியான முறையில் அமைத்து தருவான் என்கின்ற அந்த செய்தியை உங்கள் சிந்தனைக்கு தந்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்யும். அந்த சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சந்ததி, அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, அவர்களுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், அவர்கள் ஃபிரௌன் கொடுமைப்படுத்துறான், நீ ஃபிரௌன்கிட்ட போய் நீ ஏகத்துவத்தை சொல்லு என்று சொல்லி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பியிருப்பான். கஷ்டமான சூழலில் அல்லாஹ்விடம் உதவி கேட்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கிறான். எப்படி செய்வான்னு சொன்னா, கடலை 2ஆக பிளக்கிறான். அதன் மூலம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறான், காப்பாற்றுகிறான். அவர்களுக்கு மண்ணு செல்வா என்கின்ற ஒரு உணவு வழங்கப்படுகிறது. தாகத்துக்கு நீர் கேட்டீங்கன்னு சொன்னா பாறையில் அடிச்சா தண்ணீர் வருகிறது. மேகம் பயங்கரமான வெயிலா இருக்குன்னு சொன்னா மேகத்தை நிழலாக அனுப்புகிறோம்னு தான் சொல்லுவோம். ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவர்கள் பார்த்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை நாங்கள் நேரில் பார்த்தாதான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. திருமறை குர்ஆனை நீங்கள் பார்க்கலாம். எதுக்கு நம்ம நினைவுபடுகிறோம் என்று சொன்னால், நமக்கு உள்ளமும் சில நேரம் இப்படிதான், நம்ம அல்லாஹ்வை பார்க்கல, சொர்க்கத்தை பார்க்கல, பக்கத்துல ஒரு விஷயம் இருக்குது, பெரிய விஷயம். நமக்கு இதை ஒரு அடுத்தவங்களுடைய பொருள், சொத்து, சுகம் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம்னு நம்ம தீங்குது, நம்ம உள்ளம் அதை நோக்கி திரும்புது. இது நான் இறைவனுக்கு உதவாது, இதன் மூலம் மறுமையில் நான் சோதிக்கப்படுகிறேன், இதன் மூலம் இந்த உலகத்தில் சோதிக்கப்படுகிறேன், மறுமை வெற்றி பாதிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி அதை ஒதுக்க வேண்டும், ஒதுக்க பழக வேண்டும். சின்ன விஷயத்திலே ஒதுக்க பழக வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு ஹராமாக்கி விட்டார்களோ அதை விட்டு நாம் தூரமாக இருக்க பழக வேண்டும். கொள்கை விஷயத்தில் உறுதியான ஒரு நம்பிக்கையை, நன்மையை நாம் அடைந்து கொள்ளணும் என்று சொன்னால் அது மறுமை நமக்கு உயர்ந்த ஒரு நன்மையை பெற்றுத்தரும் என்ற ஒரு சிந்தனையை நாம் எப்போதும் சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். அது நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்ற ஒரு செய்தி உங்களுக்கு சொந்தமாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.